Here, Human Anatomy and Physiology 1ல யூனிட் 1 என்ன பார்க்க போகிறோம்னா Introduction to Human Body. The study of human body involves two major principles, anatomy, physiology. Anatomyனா ஹியூமன் பாடியில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. ஃபிசியாலஜினா ஹியூமன் பாடியில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறது. பாடி சிஸ்டம், நம்ம பாடியில் என்னென்ன சிஸ்டம் இருக்குதுன்னு இங்கே 11 சிஸ்டம் லைனாக இருக்குது, அதோட அதர் நேம்ஸும் இருக்குது. இப்போ கீழே நம்ம ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் என்னென்ன பார்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும் ஆர் என்னென்ன திங்ஸ் இன்வால்வ் ஆகுங்கிறத நான் கீழே அப்படியே வரிசையாக சொல்லியிருக்கேன். நர்வஸ் சிஸ்டம்னா இது என்ன பண்ணும், நர்வஸ் சிஸ்டம் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும் பிரெயின்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அண்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு. எதுக்காகனா அதோட ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்காக. இன்டெகுமெண்ட்ரி ஆர் எக்ஸோக்ரைன் சிஸ்டம்னா ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம ப்ரீத் பண்ணுறது தான். ஏரை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். எது மூலயமா? லங்ஸ் மூலிமா. லங்ஸ் ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் ஹார்ட், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா ஹார்ட்டு அண்ட் பிளட் வெசல்ஸு. இது என்ன பண்ணுன்னா இது பிளட்டை ஹார்ட்லேருந்து ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் வழியாக டெலிவர் பண்ணும். ஆக்சிஜனேட்டட் நியூட்ரிஷியன்ஸ் இருக்க பிளட்டை ஆர்கன்ஸுக்கும் செல்ஸுக்கும் டெலிவர் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஆர்கன்ஸ், மவுத்து, ஃபேரிங்ஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன். மவுத் வழியாக நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், ஃபேரிங்ஸ் வழியாக ஸ்டொமக் போயிட்டு அது இன்டெஸ்டைன் போயிடுது. டு அப்சர்வ் நியூட்ரிஷியன்ஸ் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் வியா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மவுத் வழியாக ஃபேரிங்ஸ் போய் ஸ்டொமக்கில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிரும். அப்புறம் இன்டெஸ்டைன் போகிறப்ப அதில் இருக்க நியூட்ரிஷியன்ஸை எடுத்துகிட்டு வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடும். யூரினரி சிஸ்டம், ஆர்கன்ஸ் என்னென்னா கிட்னி, யுரித்ரா, யூரினரி பிளேடர். தி சிஸ்டம் வேர் த கிட்னி ஃபில்டர் பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது தான் கிட்னி. ஃபில்டர் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா யூரின் அண்ட் கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம பிளட்டில் எது இருந்தாலும் வேஸ்ட்டாக இருக்கிறது, அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம், த ரெப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெக்யூட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் சில்ட்ரன். ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னு. மஸ்குலர் சிஸ்டம்னா நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு மசில்ஸும். இது எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஒவ்வொரு பாடியோட ஆக்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம், போன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாடியோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அண்டு உள்ளே இருக்க நம்ம கீழே விழுந்தாலோ என்ன நடந்தாலோ நம்மளோட ஆர்கன்ஸுக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இம்யூன் லிம்பாட்டிக் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம்னா என்ன சொல்கிறது, நம்ம பாடியில் இருக்க பாடிக்கு உள்ளே எந்த பேத்தோஜன்ஸ்னால் டிசீஸ் காசிங் பாக்டீரியா ஆர் வைரஸ் எதுவுமே நம்மளை எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறது இம்யூன் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம்னா சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் லிம்பாட்டிக் வெசல்ஸ் தட் கேரி எ கிளியர் ஃப்ளூயிட் கால்டு லிம்ப். அது இதான் இங்கே இருக்க டயக்ராமில் இருக்கிறது தான் இந்த லிம்ப். இதில் தான் அந்த லிம்ப் இஸ் அ ஃப்ளூயிடு. இந்த ஃப்ளூயிட் இந்த லிம்ப் வெசல்ஸில் கேரி ஆகும். கேரி ஆகிறப்ப நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அதை அல்லது ப்ரோட்டீன்ஸ் டிஷ்யூஸில் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலோ இது டிஷ்யூ பெருசாகாமல் அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆக யூஸ் ஆகும். அண்டு நம்ம பாடியில் ஏதாவது பாக்டீரியாஸ் இந்த லிம்ப் நோட்ஸோ இல்லை லிம்ப் ஃப்ளூயிட் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக WBC ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும், அதாவது ஆக்டிவேட் பண்ணிவிடும். எண்டோக்ரைன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு மெசஞ்சர் சிஸ்டம். எதுக்குன்னா நம்ம ஃபீட்பேக்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. என்ன ஆகுனா இன்டர்னல் கிளாண்டில் இன்டர்னல் கிளாண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசமில் இருக்க இன்டர்னல் கிளாண்ட்ஸில் இருக்க ஹார்மோன்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகி அது சர்க்குலேட்டரி சிஸ்டமில் கலந்து நமக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத ஃபீட்பேக்ஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஹீமோஸ்டாசிஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சரில் இருக்குது பாடினா அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது எப்படி திரும்ப டிக்ரீஸ் ஆக்கணும், அதை டிக்ரீஸ் ஆகிறப்ப எப்படி இன்க்ரீஸ் ஆகி திரும்ப நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கே கொண்டு வரணுங்கிறது தான் ஹோமியோஸ்டாசிஸ்.
இது வந்து a self regulating process which is a living organism can maintain internal stability while adjusting to changing external conditions. நம்ம வெளியே போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம இப்போ கோல்டான பிளேசஸ்க்கு போகிறப்ப நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து சூடான பகுதிக்கு போகிறப்ப ஸ்வெட் கிளான்ஸ்லாம் ஸ்வெட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடி வந்து கூலாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம். If there are any changes takes place in internal environment, then feedback system is take back into its constant state on its homeostasis. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து உடனே அதோட கான்ஸ்டன்ட் ஸ்டேட், அதாவது ஹோமியோஸ்டாசிஸ்னால் அதோட நார்மல் பாடி கண்டிஷன் எப்படி இருந்ததோ அதே ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது தான் இது. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது டிக்ரீஸ் ஆகுது அதை வந்து பேக் டு நார்மல் மோடுக்கு கொண்டு வரதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எங்கேயாவது எக்ஸ்டர்னல் பாடி பார்ட்ஸில் வந்து எங்கேயாவது பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது எக்ஸ்டர்னலாக அடிபட்டுருச்சு, இப்போ நமக்கு வந்து பிளட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி பிளட் பிளேட்லெட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். பிளேட்லெட் என்ன பண்ணுன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கிளாட். நம்ம சீக்கிரம் போய் பிளட் கிளாட் ஆகி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடும். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா இஃப் எனிதிங் இன்க்ரீஸ் இன் அவர் இன்டர்னல் என்விரான்மெண்ட் தென் சிஸ்டம் ட்ரை டு பேக் இன் டு நார்மல் சுச்சுவேஷன் பை டிக்ரீஸிங் இட். வந்து நெகட்டிவ்னா டிக்ரீஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்கிறதுனா, நம்ம பாடியில் வந்து ஃபீவர் வர்றப்ப டெம்பரேச்சர் வந்து ஹையாகிறப்ப இதோட நம்ம ஸ்கின்னோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த சிக்னல் வந்து ஹைப்போதலாமஸ்க்கு பாஸ் ஆகும். அந்த சிக்னல் வந்து ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுன்னா ஆக்டிவேட் பண்ணும், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சென்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஸ்வெட் கிளாட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னா ஸ்வெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பித்தாலே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்புறம் நம்ம கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா நம்ம பேக் டு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் ஸ்வெட் ஆகும். அதுதான் அது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணுவேன் யூனிட் 1லேயே. யூடியூப்பில் வந்து 911 ஃபார்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு டாப்பிக்காக அப்படியே 8th செமஸ்டர் வரைக்கும் ஒவ்வொன்றா அப்படியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். உங்களுக்கு ஏதாவது என்னோடய வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குனாலோ இல்லை உங்களுக்கு அடுத்தது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.